ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய கான்செப்ட் இங்கே 12th படிக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் கிர்ச்சாஃப்ஸ் லா. இந்த கிர்ச்சாஃப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1842 ஹோம்ஸ் லாவை அப்கிரேட் பண்ண மாதிரி ஒரு லாவை ஐடென்டிஃபை பண்ணுறாரு. இந்த லாவில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட், அதாவது காம்ப்ளிகேட்டட் எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னுடைய கிர்ச்சாஃப்ஸ் லாவை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஹோம்ஸில் நமக்கு ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட் தான், நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. பட் இங்கே நமக்கு ரொம்ப வித்தியாசமான காம்பினேஷன்ஸில் சர்க்கியூட்ஸ் இருக்கும், பேரலல், சீரீஸ் அப்படின்ற மாதிரி. மெஷ், அதாவது மிக்ஸ்டாக இருக்கும், லூப் நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல என்னுடைய கரண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய கிர்ச்சாஃப்ஸ் லாவை பயன்படுத்துகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் ரொம்ப அழகாக 2 விஷயத்தை சொல்கிறாரு. இந்த வீடியோவில் கிர்ச்சாஃப்ஸ் லாவை பற்றி பேச போகிறோம். அதுக்கு இருக்கக்கூடிய ரொம்பவே ஃபண்டமெண்டலாக ஒரு சின்ன சர்க்கியூட்டை எடுத்து அந்த சர்க்கியூட்டில் நீங்கள் ஜங்ஷன் ரூலை எப்படி அப்ளை பண்ணலாம், மெஷ் ரூல் ஆர் லூப் ரூல் எப்படி அப்ளை பண்ணலாம், அதை தாண்டி இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ரிப்பீட்டடான ஒரு ஆன்சர் இருக்குது, வீட் ஸ்டோன் பிரிட்ஜ். இது எல்லாத்தையும் மிக்ஸ்டு டுகெதராக இந்த ஒரு சின்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய கோல் கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா 2 விஷயத்த சொல்கிறாரு. ஒன்று ஜங்ஷன், ரைட், என்னுடைய ஜங்ஷன் ரூல். அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வோல்டேஜ் லூப் ரூல், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லூப் ரூல். இந்த கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் நம்ம பேச போகிறோம். இது ஜங்ஷனில் நடக்க போகுது. அட் ஜங்ஷன்னா இதை ரொம்ப கஷ்டமால சொல்ல போகிறது கிடையாது. இதை உங்களுக்கே ஈஸியாக புரிகிற மாதிரி சிம்பிளான வேர்ட்ஸில் தான் நான் சொல்ல போகிறேன். இது பார்த்தோம் அப்படின்னா லூப்பில் நடக்கக்கூடியது. லூப் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் நடக்கக்கூடியது தான். ஸோ ஃபஸ்ட் வி வில் மூவ் டு ஜங்ஷன் ரூல். அதாவது இந்த ஜங்ஷன் அப்படின்றத நம்ம கரண்ட் ரூல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது என்னுடைய ஜங்ஷனில், ரைட், அட் ஜங்ஷன் என்னுடைய கரண்ட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன சொல்ல வர்றாங்க, எப்படி சார் என்னுடைய ஜங்ஷனில் 0 இருக்க முடியும்? முதல்ல ஜங்ஷன் அப்படின்னா எனக்கு சர்க்கியூட்டில் எங்கே இருக்கும், லூப் அப்படின்னா எனக்கு சர்க்கியூட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம பேசிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளான ஒரு சர்க்கியூட்டை வரைய போகிறேன். நல்லா பாருங்கள், இது என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ரெசிஸ்டர், அண்ட் தென் இங்கே ஒரு செல் நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு லூப். இப்போது இந்த மாதிரி இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது, ஓகே, அண்ட் தென் அதுலேயுமே ஒரு செல்லை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். பார்த்திங்க அப்படின்னா இந்த செல்லிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை நம்ம I1 அப்படின்னு எடுத்துக்கலாம், இந்த செல்லிலேருந்து வரக்கூடிய கரண்ட்டை I2ன்னு எடுத்துக்கலாம். இந்த I1 இங்கே வருது, சாரி I2 இங்கே வருது, I1 வருது இந்த ஜங்ஷனில். வெளியில் போகும்போது எனக்கு என்னவாக இருக்கும், I3யாக இருக்கும். அதாவது I2 I1 இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி வெளியில் வர்றது அதுதானே. ஸோ தட் வில் பி யுவர் I3. ஒரு சின்ன நேமிங் மட்டும் நம்ம பண்ணிடலாம். இது நான் P அப்படின்னு சொல்கிறேன், இதை Q அப்படின்னு சொல்கிறேன், இது R அண்ட் தென் இது Sன்னு சொல்லியிருக்கேன். ஒரு கன்வீனியன்ஸுக்காக எடுத்திருக்கேன்னு வச்சுப்போமே. இங்கே வி ஆர் டாக்கிங் அபவுட் ஜங்ஷன். ஜங்ஷன் அப்படின்றது என்ன, இந்த இடத்துல எத்தனை ஜங்ஷன் இருக்குது அப்படி நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, அதாவது எனக்கு 2-3 கண்டக்டர், 2 இல்லை மோர் தேன் 2 கனெக்ட் ஆகக்கூடிய அந்த பார்ட்டை தான் நம்ம ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது உங்களுக்கு பாருங்கள், இந்த ஒயர் இப்படி போகுது, இதே ஒயர் தான் இப்படி பெண்ட் ஆகுது. இங்கே நீங்கள் ஜங்ஷன் இருக்குன்னு சொல்லக்கூடாது. ஜங்ஷன் அப்படின்னு சொல்லும்போது 2 or more கண்டக்டர்ஸ் ஜாயின் ஆகிற அந்த இடம் தான் ஜங்ஷன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், இது ஒரு ஒயர், இது ஒரு ஒயர், பிகாஸ் 2 டிஃப்ரெண்ட். இது 2 ஜாயின் ஆகிற இந்த இடத்துல ஜங்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இன்னொரு ஜங்ஷன் எங்கேயாவது இருக்கா? எஸ், இந்த இடத்துல இருக்குது.
இந்த இடத்துல எப்படி சார்? இங்கே பாருங்கள், எனக்கு இந்த I3 தான் அப்படியே போகிற I3 தான் இந்த இடத்துல எனக்கு வருது. I3 என்ன ஆகுது? இங்கே I1ஆகவும் I2ஆகவும் பிரிஞ்சிருச்சு. ரைட், I1 I2ஆகவும் பிரிஞ்சிருச்சு. இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான எக்ஸாம்பிளில் சொல்லவா? ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இங்கே பாருங்கள், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய பிக்னிக் பிளான் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். இது நம்முடைய முதல் நண்பருடைய வீடு, இது நம்முடைய ரெண்டாவது நண்பருடைய வீடு. ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கிறாங்க. ஸோ முதல் நண்பருடைய வீட்டில் ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க, ரெண்டாவது நண்பருடைய வீட்டில் இன்னொரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வர்றாங்க. ஒரு எக்ஸாம்பிளாக இந்த வீட்டில் எல்லோரும் அசம்பிள் ஆகி ஒரு 15 பேர் மீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு 4 பேர் மீட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகணும். ஓகேவா? பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு ரீச் ஆகணும். பாருங்கள், இந்த 15 பேர் இந்த ஜங்ஷனுக்கு வர்றாங்க, இந்த 4 பேர் இந்த ஜங்ஷனுக்கு வர்றாங்க. அப்போது 4 15 மொத்தமாக இந்த ஜங்ஷனில் எத்தனை பேர் வராங்க? 19 பேர் இருக்காங்க. அப்போது இவங்க எல்லாரும் இந்த இடத்துக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கலாம். என்னாகும்? இந்த 4 15 மீட் ஆகி இப்படி வெளியில் போகும்போது எத்தனை பேர் போவாங்க? அதே 19 பேராக போயிடுவாங்க. 19 பேர் போயிட்டு இங்கே ரீச் ஆகிட்ட பிறகு இங்கே 15 பேராகவும் இங்கே 4 பேராகவும் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்களேன். எனக்கு 15 + 4 = 19. அப்போது 15 பேர் இங்கே ஒரு 15, இது ஒரு 4, 19 பேர் இங்கே வந்துட்டு 19 பேர் அப்படியே வெளியில் போயிட்டாங்க. அப்படி இந்த ஜங்ஷனை பாரு, 19 பேர் உள்ளே வர்றாங்க, 15 பேர் இங்கே போயிட்டாங்க, 4 பேர் இங்கே வர்றாங்க. அப்போ என்னுடைய ஜங்ஷன் ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா, சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங் தி ஜங்ஷன். இந்த ஜங்ஷனுக்கு வரக்கூடிய கரண்ட் எத்தனை இருக்கோ அதே அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வெளியிலையும் போயிடும். அப்போ என்ன ஆகுது? இந்த ஜங்ஷனில் என்னுடைய கரண்ட்டு 0வாக இருக்குது. அட் ஜங்ஷன் எனக்கு கரண்ட் 0வாக இருக்குது. இப்போ இது எப்படி எழுதலாம்? ஜங்ஷனில் I1 உள்ளே வருது, I2 உள்ளே வருது, வெளியில் போகிறது என்னது? I3. அதாவது 15 + 4 = 19. பாருங்கள், இது என்டரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு லீவிங் தி ஜங்ஷன். இது இந்த பாயிண்டில், இந்த பர்டிகுலர் பாயிண்டில். இஃப் யூ கன்சிடர் அட் திஸ் ஜங்ஷன், என்டரிங் யார்? 19 பேர். அப்போ I3 உள்ளே வர்றாங்க, வெளியில் போகும்போது I1 I2 பிரிஞ்சுட்டாங்க. 19 பேர் இந்த ஜங்ஷனில் வந்துட்டு 15 பேர் 4 பேருன்னு பிரிஞ்சுட்டாங்க. அப்போ இந்த இடத்துல என்டரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு லீவிங் த ஜங்ஷன், ஆப்வியஸ்லி இது ரெண்டுமே ஈக்குவல் தான். அப்போ என்னுடைய டோட்டல் அட் த ஜங்ஷன் என்னது? சம் ஆஃப் கரண்ட் 0 இல்லையா? சம் ஆஃப் கரண்ட் 0. ஓவரால் எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். I1 + I2 - I3 = 0. ஏன்னா இது 19, அது -19 become 0. அப்படின்னுடைய ஜங்ஷனுடைய கரண்ட் 0 அப்படின்றத நம்ம இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த இடத்துல சைன் கன்வென்ஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கிறோம். சைன் கன்வென்ஷன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு லூப் டைரக்ஷன் எப்படி இருக்கும், அதே டைரக்ஷனில் என்னுடைய கரண்ட்டுமே இருந்தது அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஹியர் வி ஆர் டாக்கிங் அபவுட் த ஜங்ஷன் அப்படின்றதுனால இந்த ஜங்ஷனுக்கு உள்ளே வர்றது எல்லாமே பாசிட்டிவ். ரைட், இன்கமிங் ஈக்குவல் டு அவுட் கோயிங் மாதிரி வச்சுப்போமே. ஒரு ஜங்ஷனில் கரண்ட் உள்ளே வருது அப்படின்னா தட் வில் பி பாசிட்டிவ். ஒரு ஜங்ஷனில் கரண்ட் வெளியில் போகுது, அவுட் கோயிங் அப்படின்னா அது நெகட்டிவ். அவ்வளோதாங்க. இதுதான் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சைன் கன்வென்ஷனாக இருக்கிறது. இந்த ஜங்ஷன் ரூல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கன்சர்வேஷனை ஃபாலோ பண்ணுது. கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு எம்சிக்யூவில் அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்னுடைய கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் இல்லை ஜங்ஷன் ரூல்
கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது எனக்கு ஸ்டெடி கரண்ட் இருக்கிறதுனால எனக்கு இந்த ஜங்ஷனில் உள்ளே வரக்கூடிய அந்த சார்ஜஸ் ஈக்குவல் டு வெளியில் போகக்கூடிய சார்ஜஸாக தான் இருக்குது. ஆப்வியஸ்லி என்னுடைய ஜங்ஷனில் கரண்ட் 0, அங்கே சார்ஜ் எதுவும் இருக்காது, உள்ளே வர சார்ஜ் அப்படியே வெளியிலையும் போயிடும். ஸோ என்னுடைய ஜங்ஷன் பார்த்தோன்னா இந்த இடத்துல நம்ம பேசக்கூடிய விஷயம் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸ். ஸோ விச் மீன் அந்த ஜங்ஷனில் சார்ஜை கிரியேட்டும் ஆகாது, ரைட், கிரியேட்டும் ஆகாது, ஸ்டேவும் ஆகாது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜஸை இந்த இடத்துல நம்ம வந்து பேசுகிறோம் ஜங்ஷனை பொறுத்த வரைக்கும். அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய செக்மெண்ட் வந்து பார்த்தாக்கா, அடுத்த செக்மெண்ட் ரொம்ப முக்கியமானது, என்னுடைய லூப் ரூல், கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்கிறோம், விச் இஸ் KVL. இது லூப் இருக்கிறது. இப்போ இந்த டயக்ராம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியும். இதில் மொத்தம் எத்தனை லூப், ஒரு க்ளோஸ்டு லூப் அப்படின்ற மாதிரி எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. இங்கே பாரு, 1 2 3வது அப்படி மொத்தமாக. ஸோ 3 லூப் வந்து இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் இங்கே கவனமாக பார்க்க வேண்டியது, அங்கே நம்ம என்ன பேசணும், சம் ஆஃப் கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் ஈக்குவல் டு லீவிங் த ஜங்ஷன். இங்கே we are talking about voltage. அப்போ for any closed loop, right, for any closed loop, sum of product of IR, அதாவது current into resistance, equal to total EMF, right, total EMF அந்த லூப்பில், ரைட், அந்த லூப்பில் இருக்கிற டோட்டல் இஎம்எஃப். இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், மேலே இருக்கிற ஒரு லூப்பை நான் சூஸ் பண்ணுறேன், இங்கே இருக்கிற லூப் மட்டும், ஓகேவா. ஸோ இதுக்கு ஒரு சின்ன நேமிங் நம்ம பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம ஏன்னு சொல்லலாம், இது பி, இது சி, இது டி, இது இ, அண்ட் தென் இதை எஃப்னு சொல்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு லூப்பை நான் கன்சிடர் பண்ண போகிறேன். அந்த லூப்பை இங்கே நான் மென்ஷன் பண்ணுறேன், இன். என்ன லூப்பு, ஏ பி சி எஃப் ஏ, ஏ பி சி எஃப் ஏ. ஏன்னா நமக்கு லூப்பாக தான் நம்மளுடைய கேவிஎல் வந்து நமக்கு சொல்கிறாங்க, லூப்பாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த லூப்பில் சொல்லும் போது ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர் கரண்ட் இன்டு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப் இந்த செல். அப்போ இங்கே பாருங்கள், என்னுடைய இந்த லூப் எடுக்கும்போது ஏபி, ரைட், இதில் நம்ம ஒரு முக்கியமான வேர்டை பயன்படுத்த போகிற பிரான்ச். பிரான்ச் அப்படின்றது 2 டெர்மினல், அதாவது இந்த இது ஒரு பிரான்ச், இது ஒரு பிரான்ச் பிசி, சிடி அப்படின்றது ஒரு பிரான்ச், டிஇ ஒரு பிரான்ச், இஎஃப் ஒரு பிரான்ச், எஃப்ஏ ஒரு பிரான்ச், எஃப்சி ஒரு பிரான்ச் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு லூப் எடுக்கும் பொழுது இதில் போகக்கூடிய கரண்ட் நம்ம என்ன சொன்னால் I3ன்னு சொல்லியிருக்கு. இதில் ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப், அப்போ இங்கே ஒரு I3 நல்லா கவனிக்கணும், I3Q. இங்கே பாரு, அதே I3 தான், ஏன்னா இங்கே 19 பேர் போகிறோன்னா இதே 19 இங்கே தான், இதே 19 இங்கே தான், பிகாஸ் அங்கே டிவியேஷனே இல்லை இல்லையா, அதே 19 தான். அப்போது ப்ளஸ் I3P ஈக்குவல் டு, எனக்கு வேறு ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்போது இந்த பக்கம் வர, நல்லா கவனிக்கணும், இந்த பக்கம் வர, இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே ஒரு ரெசிஸ்டர், இங்கே வர, இங்கே எதுவும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது, அதில் போகக்கூடிய கரண்ட் என்ன, I1. நல்லா கவனிக்கணும், I1R. அப்போ தான் நான் இங்கே எழுதிடலாமா, I1R ஈக்குவல் டு, இப்போ இந்த லூப்பில் எனக்கு இஎம்எஃப் இருக்கா, செல் இருக்கா, இந்த இருக்குது, இதுதான் அந்த செல்லு. ஸோ நான் வந்து இதை EMF 1ன்னு எடுத்துக்கிறேன், இதை EMF 2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஐ கேன் ரைட் திஸ் அஸ் EMF 1 ஃபஸ்ட்டு செல்லு, ஓகேவா. இதுதான் என்னுடைய ப்ராடக்ட் ஆஃப் ஐஆர் ஈக்குவல் டு டோட்டல் இஎம்எஃப். இப்போ நான் இன்னொரு லூப் எடுக்கிறேன், இன், ரைட், இந்த லூப் எடுக்கலாமா, எஃப் சி டிஇஎஃப். இந்த லூப் எடுக்கும்போது இதை பாருங்கள், இதை இந்த சைன் கன்வென்ஷன் இருக்குது, நான் அதை அப்ளை பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படி இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் மேலே இருக்கிற லூப்பை அப்படி தான் எடுத்திருக்கேன். அப்போ இப்படி எடுக்கும்போது இதில் போகக்கூடிய கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் I1R. அதை நான் அப்படி எழுதிடுமா, I1R.
ரைட். அப்போ இதில் ஏதாவது கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை. அப்போ அதை விட்டுருங்க. இதில் எதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இருக்குது. எஸ் இருக்குது, I2 இருக்குது. ப்ளஸ் I2 எஸ். இதில் ஏதாவது ரெசிஸ்டன்ஸ் இருக்கா? இல்லை. இதில் அதை எழுதிட்டோமே ஈக்குவல். அப்போ ஒரே ஒரு விச் மீன் 2 கரண்ட் 2 ரெசிஸ்டர். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா செல்லை நீங்கள் கவனிக்கணும். இந்த லூப்பில் 2 செல் இருக்குது. இதோ ஒரு செல் இருக்குது, இதோ ஒரு செல் இருக்குது. அப்போ தான் அப்படியே எழுதிடலாமா? ஸோ எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 2 ப்ளஸ் இவன் டோட்டல் இஎம்எஃப் இல்லை, டோட்டல் இஎம்எஃப். இதில் எந்த கன்ஃபியூஷனும் இல்லை. நான் இன்னும் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ணலை. ஸோ திஸ் இஸ் யுவர் அனதர் லூப். இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, இன்னொரு லூப்பை நான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணலாம். அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஏபிசி இதை பாருங்கள். ABCDEFA இது இன்னொரு லூப். இது 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 இதை நான் எடுக்கலை, ஏன்னா லூப் இதுதான் லூப், இது சம்மந்தமே இல்லை. இப்போ இந்த இடத்துல நான் சைன் கன்வென்ஷன் அப்ளை பண்ண போகிறேன். நம்முடைய ஜங்ஷனில் நம்ம சைன் கன்வென்ஷன் இன்னும் கரண்ட் உள்ளே வருது நான் பாசிட்டிவ், வெளியில் போகிறது நான் நெகட்டிவ்னு சொன்னேன். இந்த இடத்துலையும் அதே தான். என்னுடைய லூப் டைரக்ஷன் நான் எப்படி சூஸ் பண்ணுறோமோ அதே டைரக்ஷனில் என்னுடைய கரண்ட்டும் இருந்தால் நல்ல கவனமாக கேட்கணும். இப்போ நான் லூப் எப்படி எடுத்திருக்கேன்? ஏபின்னு எடுத்திருக்கேன். கரண்ட் எப்படி போகுது? ஏபியில் தான் போகுது. கரெக்டாக? அப்போ அது வந்து பாசிட்டிவ். இது இது I3P பாசிட்டிவில் இருக்குது. இப்படி போயிட்டு இந்த பக்கம் வருது, இங்கே எதுவும் இல்லை. இந்த பக்கம் பாருங்கள், CF அப்படி தான் லூப் நான் போகிறேன். கரண்ட்டுமே அதே டைரக்ஷனில் தான் இருக்குது பாருங்கள். இப்படி தான் வருது கரண்ட்டும். ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். இங்கே பாரு லூப் இப்படி போகுது, FA கரண்ட்டும் FA டைரக்ஷனில் போகுது. ஸோ தட் இஸ் பாசிட்டிவ். ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷன்ஸும் இல்லை. ரைட், இது முடிஞ்சது. அடுத்து இந்த ஈக்குவேஷனுக்கு வாங்க. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கரண்ட்டை தான் நான் பேச போகிறேன். இப்போ என்னுடைய லூப் எப்படி இருக்குது? FC இப்படி போகுது. என்னுடைய கரண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது? இந்த இடத்துல இப்படி இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. என்னுடைய லூப்புக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ தட் பிகம்ஸ் நெகட்டிவ். ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படின்னா நெகட்டிவ். இங்கே பாரு எதுவும் இல்லை. இந்த பக்கம் பாரு லூப்பும் DE தான், கரண்ட்டும் DE தான். ஸோ தட் இஸ் யுவர் பாசிட்டிவ். இங்கே எதுவும் இல்லை. அப்போ ஈக்குவல் டு EMF. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கரண்ட்டுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. பட் இப்போ இங்கே நம்ம பார்க்கணும், நம்ம சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம சூஸ் பண்ணுறோம்ல அந்த லூப், நல்லா கவனிங்க. இந்த டயக்ராமை பாரு. எனக்கு இப்படி இருக்குது. ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். நீங்கள் சூஸ் பண்ணுற லூப் இந்த டைரக்ஷன்ஸில் இருக்குன்னா அது எப்படி போகுது? பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போகுது. அப்போ என்னுடைய இஎம்எஃப் நெகட்டிவில் எழுதணும். இப்போ என்னுடைய லூப் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு வருது. அப்போது என்னுடைய இஎம்எஃப்பை பாசிட்டிவில் எடுக்கணும். அப்போ என்னுடைய ஃபஸ்ட்டு லூப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி போகுது. ஸோ பாசிட்டிவ் தான். செகண்ட் லூப்பில் இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி போகுது. அப்போ இது இதே டைரக்ஷன் தான் போகுது, நெகட்டிவ் பாசிட்டிவ். ஸோ இது வந்து பாசிட்டிவில் எழுதியிருக்கேன். ஆனால் இப்படி போயிட்டு இந்த பக்கம் போகிறதுனால இது பாருங்கள் நெகட்டிவ் அந்த பக்கம் இருக்குது, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போகுது. அப்போ இதை மட்டும் நான் மைனஸில் எழுதணும். இதுதான் என்னுடைய சைன் கன்வென்ஷன். இன்னும் ஒரு தடவை நீங்கள் வித் யுவர் பேஷன்ஸ் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். மைனஸ் இது எல்லாம் இப்போது ஆஃப்டர் அப்ளையிங் சைன் கன்வென்ஷன். இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒரே ஒரு ட்ரை கொடுத்து பாருங்கள். இது 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 கமெண்ட் பண்ணுங்கள். இந்த லூப்பில் என்னுடைய ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. சரியா? அண்ட் தென் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. அதில் வந்து நம்ம அப்டேஷன்ஸ்லாம் கொடுக்குறோம். அதில் கூட நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் ஒரு சில கொஷின்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ திஸ் இஸ் இட். ஓகேவா? ஸோ இதுதான் என்னுடைய ஜங்ஷன் ரூல் அண்ட் தென் லூப் ரூல். அடுத்து ரொம்ப முக்கியமான பார்ட்டை நீங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கிற வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய டயக்ராம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி ரைட், இப்படி இதனுடைய வீட்ஸ்டோன். அண்ட் தென் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சப்ளை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நம்ம P அப்படின்னு எடுத்துக்கலாம், இதை Qன்னு எடுத்துக்கலாம், இதை Rன்னு எடுத்துக்கலாம், இது Sன்னு எடுத்துக்கலாம். கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். எனக்கு இதிலேருந்து வரக்கூடிய கரண்ட் Iன்னு சொல்கிறேன். இந்த ஜங்ஷனை மீட் ஆகுது. மீட் ஆனது பிரிஞ்சுட்டாங்க. அதாவது இங்கே வந்து ஒரு 19 பேர் போகிறாங்க, இங்கே வந்து ஒரு 15, இங்கே ஒரு 4ன்னு பிரிஞ்சுட்டாங்க. இப்போ நீங்கள் நல்லா இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள். இந்த 15 பேர் இங்கே போகிற, இங்கே ஜங்ஷன், இதுவும் ஜங்ஷன் தான், இதுவும் ஜங்ஷன்.
15 பேர் போயிட்டாங்கன்னா இவங்களுக்கு 2 வழி இருக்குது. இப்போ இங்கே ஒரு 10 பேர் போகிறாங்க, இங்கே ஒரு 5 பேர் போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். பிரிஞ்சுட்டாங்க. இந்த 5 பேர் இங்கே வருவான், இங்கே ஒரு 4 பேர் இருக்கான், இங்கே 4 பேர் உள்ளே வர்றான், 5 பேர் உள்ளே வர்றான். இந்த ஜங்ஷனில் இருந்து வெளியில் போகும்போது 9 பேர். இந்த 10 இங்கே வருது, இந்த 9 இங்கே போகுது, இந்த ஜங்ஷனில் மீட் பண்ணுறாங்க. 10 9 வருது, வெளியில் போகும்போது அதே 19 வந்துருச்சு. இதுதான் ஜங்ஷன் ரூல் இல்லையா? இதுதான் ஜங்ஷன் ரூல். இப்போ நம்மளுடைய கண்டென்ட்டுக்கு வருவோம். என்னுடைய கரண்ட் இதை நான் ஐன்னு சொல்லிவிட்டேன். இதிலேருந்து போகும்போது எனக்கு என்ன ஆகுது, I1 I2 அப்படின்னு பிரிஞ்சிருச்சு. இந்த I2 இந்த இடத்துல வந்ததும் பாருங்கள், இந்த I1 வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு I3 அண்ட் தென் ஐஜியாக பிரிஞ்சிருச்சு. ஏன்னா கேல்வனமெண்ட்டில் போகக்கூடிய கரண்ட். இந்த I2 இங்கே வருது, ஐஜி இங்கே வருது, வெளியில் போகும்போது I4 போகுது. I4 இஸ் நத்திங் பட் I2 + ஐஜி தான் I4. ஸோ இதுதான் நமக்கு வந்து இருக்கக்கூடிய திங். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜினுடைய மேஜர் கான்செப்டே என்ன அப்படின்னா, என்னுடைய அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது தான். ஸோ இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஒர்க்ஸ் ஆன் சர்டைன் பிரின்சிபல். அந்த பிரின்சிபல் நீங்கள் கட்டாயம் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது எழுதலை அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் போயிடும். ஸோ பிரின்சிபல் ஃபார் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் வந்து நல் டிஃப்ளெக்ஷன். அதாவது என்னுடைய பேலன்ஸ்டு கண்டிஷனில் என்னுடைய ஐஜி, அதாவது கேல்வனோமீட்டரில் போகக்கூடிய கரண்ட்டு 0 இப்படி இருந்தால் தான் இது ஒர்க் ஆகும். அப்போ அந்த மாதிரி எனக்கு ஒரு பேலன்ஸ்டு கண்டிஷன் இங்கே நடக்குது. ஏன்னா அதனுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலே அதுதானே. அப்போ ஐஜி 0 ஆகிடுச்சுன்னா அப்படியே பாரு, இங்கே 15 பேர் போனவன் இங்கே வர முடியாது. பிகாஸ் இங்கே வழி இல்லை, பிரேக்கு. ஓகே, அங்கே இல்லை. அப்போ 15 பேர் தான் இங்கே வருவான். இந்த 4 பேர் வந்து இந்த 4 பேர் இங்கே வரும், மறுபடியும் வெளியில் வரும்போது 19 தான். அப்போ என்னுடைய ஐஜியில் வந்து எனக்கு எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜங்ஷன் ரூலை பயன்படுத்த போகிறேன். ரைட், என்னுடைய ஜங்ஷன் ரூலை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஜங்ஷன் ரூல் சேஸ், ரைட், ஜங்ஷன் சேஸ், இங்கே பாரு, என்னுடைய இந்த ஜங்ஷன் எடுத்தால் I = I1 + I2. இந்த ஜங்ஷன் எடுத்து பாரு, என்ன இருக்குது, I1 = I3. ஏன்னா அங்கே 15, அதே 15 தான் அங்கே போகிறாங்க. பிகாஸ் எனக்கு ஐஜி வந்து 0 ஆகிடுச்சு இல்லையா? இந்த ஜங்ஷன் எடுத்து பாருங்களேன். இந்த ஜங்ஷன் எடுத்தால் I2 = I4. இந்த ஜங்ஷன் எடுத்தால் எனக்கு என்ன இருக்குது, I3 வருது, I4 வருது, வெளியில் வரும்போது ஐயா மாறிடுது. ஸோ I3 + I4 என்ன மாறிடுது, ஐயா மாறிடுது. ஸோ இது எல்லாமே என்னுடைய ஒவ்வொரு ஜங்ஷனில் என்னுடைய லா வந்து சொல்கிறது இதுதான். இப்போ நம்ம கேவிஎல் லூப் ரூலுக்கு நம்ம போகலாம். பிகாஸ் இதனுடைய மெயின் பர்பஸ் வந்து டு ஐடென்டிஃபை தி அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். நல்லா கவனிக்கணும், அன்னோன் ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறது. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு லூப் இருக்குது, நல்லா பாரு, இது ஒரு லூப் அண்ட் தென் இது ஒரு லூப். இந்த 2 லூப் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த லூப்பை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். என்ன, I1, இதில் போகக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து P. இந்த லூப் இப்படி வருது, அதான் அங்கே கரண்ட்டே இல்லை. ஸோ ஐஜியை வந்து நான் 0ன்னு சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இப்படி வந்து இப்படி போகுது. பார்த்தீங்கன்னா என்னுடைய கரண்ட் டைரக்ஷன் இப்படி வருது, என்னுடைய லூப் இப்படி போகுது. ஸோ நான் என்ன சொல்லலாம், மைனஸ்ன்னு எழுதலாமா? ஸோ மைனஸ், இதில் வரக்கூடிய கரண்ட் I2, அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் R. இதில் என்னுடைய EMF இருக்கா? எதுவுமே இல்லை சார். ஸோ 0. இது நீங்கள் எப்படி எழுதலாம், I1P = I2R. இதில் கன்ஃபியூஷன்ஸ் வர வாய்ப்பே இல்லை. அடுத்து இந்த லூப் எடுத்து பாருங்கள். இந்த லூப்பில் இங்கே போகக்கூடிய கரண்ட் என்னது, I3, அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் Q. இது இந்த பக்கம் போகுது இல்லையா, லூப் இப்படி தானே போகுது, பட் என்னுடைய கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் I4 எஸ், இங்கே தான் எனக்கு ஐஜி வந்து 0 ஆகிடுச்சு, = 0. ஏன்னா அந்த லூப்லேயே எனக்கு EMF வந்து இல்லை. ஸோ ஐ கேன் சே I3 Q = ரைட் = I4 எஸ். ஸோ இந்த ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இது அப்படியே ஐம் கோயிங் டு டிவைட். அப்படியே பாருங்கள், அப்படி டிவைட் பண்ணால் என்னுடைய ஈக்குவேஷன், ஃபைனல் ஈக்குவேஷன் எப்படி மாறுது நீங்களே பாருங்கள். I1P upon I3Q = I2R
upon I4S. இந்த இடத்துல என்னுடைய I1 and I3 சேம்னு சொல்லியிருந்தேன் பிகாஸ் ஆஃப் என்னுடைய நல் டிஃப்ளெக்ஷன்ஸ். இதில் போகிறதும் சேம். இதுதான் பேலன்ஸ்டு கண்டிஷன். அப்போ இது ரெண்டும் கேன்சல் பண்ணலாம் பிகாஸ் தே போத் ஆர் சேம். அப்போ P upon Q equal to R upon S will be your equation for the Wheatstone bridge. இதில் வந்து நமக்கு 3 ரெசிஸ்டர்ஸ் நோன் வேல்யூவாக இருந்தால் ஒரு அன்னோன் ரெசிஸ்டருடைய வேல்யூவை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் நமக்கு இந்த Wheatstone bridge சொல்கிறது. இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு ஜங்ஷன் ரூலும் லூப் ரூலும் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இல்லை சார் ஸ்டில் கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு தடவை மறுபடியும் பாருங்கள். இந்த டாப்பிக்கை இன்னும் கன்ஃபியூஷனோட படிக்க வேண்டாம். ஒரே ஒரு தடவை ஃபஸ்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா you will understand what I am trying to say. And then this is your Wheatstone bridge based upon balanced condition, null deflection, Ig equal to 0. Okay. ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.